இங்க பாருங்கள் தந்தையே, அழகு வாழ்ந்த ஆண்மகன் பிறந்திருக்கிறார். பேர பிள்ளைய பாருங்கள் அப்பா. என்ன அழகாக திடனுக்கு போறது, திறமசாலிக்கு போறது எப்படி பாருங்க. உண்மையிலேயே திறமசாலி தாண்டா. அவன் விதி வசத்தால் அவர் போய்விட்டார். சரி, பரவாயில்லை. அம்மா அம்மால பொண்ணு பெரியோர்கள் தரிசனம் என்று கிடைக்கிறதோ அன்றே அந்த குடும்பத்திற்கு சாமி ஒரு விடுவு காலம் என்று சொன்னார்களே, அது பொழுதல சாமி. மாத்தண்ட மன்னவா, ஆமாம், நான் உரைத்த பிரகாரம் கைலாயம் சென்றீரா? ஆண்டவனை கண்டி என்ன அவருடைய அருளால் 2 கனி கொடுத்தார். ஒரு கனி என் மகள் அறிஞ்சினால், ஒரு கனி பூஜை அறையில் இருக்கிறது. அந்த கனியை புசித்தவுடனே அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்து விட்டது சாமி. ஆமா, அந்த மற்றொரு கனியை கொண்டு வாய். அப்படியா? ஆமா, புறப்படுகிறேன். குழந்தையாக இருக்கிறது. செல்வமே, வருத்தம் வேண்டாம், ஆண்டவன் கொடுத்த வரம் அம்மா. என்னையா ஆச்சரியாகுது, ஆச்சரியமாகுது. அந்த கடியை போய் கரந்தொட்டி எடுத்துக்க, தவறு கீழே விழுந்து போச்சு. ஆமா, உடனே பார்த்தா குழந்தையா இருக்கிறது. என்னப்பா இது? ஆண்டவன் கொடுத்த கடி, அந்த ஆண்டவன் தான் இந்த அருளை வழங்கியிருக்கிறார். பீர் பீர் நாய்வே குழந்தை அடிக்காதடா, மானா அதே ஆயுதம் கிடக்குது. அழகாக இருக்கிறார்கள் சாமி. பார்த்தையா, எப்பொழுது வந்து நீங்கள் காலடி எடுத்து வைத்தீர்களோ, இனி என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் தான் சாமி. உனக்கு கூட காரி வந்து வச்சுக்கிறியா நீ? சுவாமி பத்தி தவறா பேசாத. குடும்பத்துக்கு கூட சாமி, எனக்கு இந்த மாதிரி மாவி சொல்லிட்டு போகுது. அப்படியா? நான் வரேன். அவரு என்ன குழந்தை கொடுக்குற தெய்வம் மாவுரு? இல்ல, யாராவன்? மகளே, பிள்ளை பிறக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருந்தாய். ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளையாக இருக்கிறது. இன்னும் என்ன வேண்டும் உனக்கு? இந்த குழந்தைகளுக்கு நீதான் பெயர் சூட்ட வேண்டும் சுவாமி. அப்படியா? ஆம் சாமி. என்னது? ஆம் சாமி. ஆமாம் சுவாமி. ஆம் சாமி. ஆம் சாமி இல்ல, ஆமாம் சுவாமி. ஆமா சாமி. சரி, பெயர் சுட்ட போகிறேன். வாயிலே வைங்க. ஏய், யார் வாயில? ஏன் நாவிலே வைத்து விடுகிறேன். சார், உனக்கு வைக்க தெரியுமா? நாவில நான் வைப்பேன். நீ வைப்பியா? அண்ணா, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் உனக்கு தெரியுமாவா? ரமேஷ், என்னங்க உனக்கு தெரியுமா? ஏங்க, எங்க ஊர்ல பேர் போன பெருமாள் சாமி யாருன்னா என்ன தான் சொல்லுவாங்க. பேர் வைக்கிறதுல பேர் போன பெருமாள் சாமி. என்னப்பா சொல்ற? நான் பேர் வச்ச ஒரு குழந்தை கூட ஊர்ல உருப்படியா கிடையாது. டேய் டேய், ஏங்க பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யுதுங்க. எல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது, பெரிய பெரிய இடம். அமெரிக்கா, அதோட பெரிய இடம், அதோட பெரிய இடம், அதோட பெரிய இடம், அதோட என்ன வேற என்ன பெரிய இடம்? அதோட பெரிய அண்டா. என்ன இடம்? எல்லா சாம்பர்ல செங்கல் இருக்குதுங்க. சாம்பூர் செங்கலா இருக்கு. என்ன ஊர்ல? சாம்பூர்லயா? பூந்தமல்லியில இருந்து அம்திகார வெறும் வேலை செய்யுதுங்க பாரு. என்னங்க பேர் வச்ச குழந்தை பூரா செங்கல் சூழல் தான் வேலை செய்தா? என்ன செங்கல் சூழல் வேலை செய்தாரு? செங்கல் அறக்கிறது கேவலமா பேசுகிறா? எத்தனை லாக்டவுன் போட்டாலும் பரவாயில்லைங்க, செங்கல் அறக்கிற வேலைக்கு மட்டும் தடையே கிடையாது. போய்தோட போனோமா, 1000 கல் அர்த்தமா, துட்டு வாங்கணுமா, மார்க்கெட்டுக்கு போய் சிக்கனும் மட்டனும் மீன் எடுத்தாந்து குழம்பு வச்சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டு நிம்மதியா ராத்திரில பாய போட்டு குடும்பத்தோட படுக்கணும். உங்களை மாரியா வேக வண்டி எடுத்துக்கின்னு வேன் வண்டி எடுத்துக்கின்னு புட்ரா ஏற வந்து சீனை கட்டி லாக்டவுன்ல போலீஸ்காரன் வந்து ஏன்டா ஆட்ட ஆரம்பிக்க அப்படியா? ஐயோ சாமி, நாங்க போயிரு சாமி, எங்களை விட்டுரு. தலைக்கு சொல்ல வந்தேன். ஆமா, அப்போ போலீஸார் வந்த உடனே என்ன சொன்ன நீ? கொரோனா டைம்ல வந்து ஏன் நாடகம் நடத்துற, நித்ரா நாடகம் அப்படின்னாரு. ஐயா வணக்கம். கௌரமா உள்ள வந்துட்டேன். என்ன உள்ள வந்து ஓடிட்டு போய் ஐயத்துக்கு நாமான்னு போயிடுன்ட்டேன். சரிப்பா, பேர் வைடா சீக்கிரம். பேர் வைப்பா. வச்சிட்டீங்களா? நானே பேர் வச்சிரேன். பேர் வை. ஐயா பார், பொருள் ஒண்ணு, ஆனா 2 பேரும் பங்கிட்டு கூப்பிடணும். ஆமாங்க, பொருள் ஒன்று
ஒன்று. ஆ, ஆனா பேர் வந்து ரெண்டு. ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் பங்கிட்டு கூப்பிடணும். சரிப்பா. இது பெரிய பையனா பெரிய பையன். அது சின்ன பையனா? ஆமா. இந்த பையனை நீ எப்படி கூப்பிட தெரியுமா? ஆ. ரொம்ப மொல்லா மல்லா மல்லா மொல்லா மல்லா 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 மல்லா. அப்படின்னு நீ கூப்பிட்டோம். சின்ன பையன் அம்மா எப்படி கூப்பிட தெரியுமா? எப்படிடா? அடே கொட்டே. டேய் என்ன பேர் இது? ஏங்க பொம்னாடிக்கெல்லாம் எப்பவுமே வாட்சிட்டு தான் கூப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னா தெருவுல போய் விளையாடிக்கிட்டு பாரு, எப்பவுமே பொம்னாடிக்கு வாட்சிட்டு தான் கூப்பிடுவாங்க. அதனால நீ மொல்லா மல்லா 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 மல்லா. அம்மா கொட்டே. மலைக்கோட்டைன்னு ஒரு பேராடா? அது வேணாம். நல்லா இல்லையா? இப்படி எல்லாம் வைக்க கூடாது. ஒரே இடத்துல பேர் வச்சிரு. நம்ம லாங்கற பேர்லாம் வேணாம். ஆ. ஒரே இடத்துல என்ன பேருப்பா? டேய் சூப்பரா வந்து வந்து புடங்க போதீரு உன்னை. சுவாமி, மகளே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்களே பெயர் சுட்டுங்க. ஆகட்டும்மா. வாயில நோய் இருந்தா வாய் பயன்னு வச்சுக்கோ. எங்க இருந்தா வர? இல்ல காதல் நோய் இருந்தா குச்சின்னு வச்சுக்கோ. எங்க இருந்துமா அவனை புடிச்சிட்டு வந்தீங்க? ஆரணி பைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆ? எங்க காட்டின? அங்கவே இருக்க வேண்டியதானே? நீ தான் வைசாமி. மகளே, முதலாவது பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறேன் தெரியுமா? சுவாமி, 36 மாதங்கள் ஆமா. உன் கருவறையில் இருந்ததால் வீரத்தோடு பிறந்திருக்கிறார். வீரத்தோடு பிறந்திருக்கிறார். அவன் முகத்தை பார்க்கும்போது தெரிகிறது ஆ, ஆ, ஆ. வீரபாலு. டேய், வாவ். நான் இங்க என்ன சாமி? நாட்டிய மாதர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். சிறப்பாக நாட்டியம் நடத்து. தேவலோகத்தில் கூட இப்படி கிடையாது. வர்ற அதை விட அழகாக இருக்கிறார்கள். வர சொல்லுங்கள். ஏங்க? ஆடினால் போதுமா? ஆ, ஆ. வாய் திறந்து பாட வேண்டும். ஓ, கண்ணுக்கு மட்டும் விருது அடிச்சாங்களே, காதுக்கு விருது அளிக்கிறேன்னு கேக்குறேன். ஆமா. வர சொல்ற பாரு, வாங்கம்மா. ஆ, வாங்கம்மா பொங்கலே. இது குட்டி. ரெண்டோட சிமெண்ட் மூட்டை வந்துக்குது, இறக்கி போடுங்க. வாடி. என்னடி இது? ஐயா, அடி உங்க அம்மா அண்ணன் கொடுங்களா? விட்டா போய் பத்து தூங்குங்க பலிச்சா. உங்களை எதுக்கு தெரியுமா? எதுக்கியா குட்டே? முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டீங்க. நாரத மகாமுனி வந்திருக்கிறாரு. இனிமையான நேரம் ஆயிடுது. அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்துக்குது. அப்படியா? 2 ஆம்பளை குழந்தை. அதனால இந்த பிறந்த நாள் விழாவில நாட்டியம் வெகு சிறப்பா இருக்கணும். அப்படியா? ஆமா. ஆகட்டும். ஒவ்வொருத்தரா காட்டுறீங்களா? கும்பலா காட்டுறீங்களா? எப்படி பார்க்க போறேன்? எப்படி காட்டாலும் பாப்படாது. என்னடா என்னடு? யாரு? மரியாதை கெடுத்துக்க. அப்படின்னா பேசப்படாது. நாட்டை முடிஞ்சு ஆட்டமோ அபாரம் அம்மா. அவருங்க. ஏய், நீங்க தாண்டி அவருண்ணே. பணம் கேட்டீங்களா? குழந்தை புள்ளவாம்மா, புள்ள தரேன். நீங்க குழந்தை மாதிரிமா, குழந்தை மாதிரி நீங்க தேவையான தனிமாரி உள்ள வாங்க, புள்ளா தரேன். ஓ ஓ ஓ. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க நாட்டியம் சிறப்பா முடிஞ்சது. உங்க நாட்டியம் எப்படி இருக்குன்னு சும்மா பிச்சு உதற வேண்டும். நீங்க ஆடாட, நீங்க பாட சாமியாருக்கு அப்படியே ஓய்வுணும். ஏய், சொல்லு ஓய்வுணும். இவ்வளவுதானே? ஆ, ஒழுவும் கண்டிப்பா. அதேதான். நாட்டி முதல்ல ஆ, எங்களுக்கு பிரைஸ் தரணும். ஆ, பிரைஸ் வேணுமா? நான் ரெடி பண்றேன். யோ, ஆ, நீ நீட்டா குடுப்பியா குண்டா குடுப்பியா? உனக்கு எப்படி வேணும்? யோ, ஆ, நீ நீட்டா குண்டா கொடுத்துட்டு வச்சுக்க, ஆ. என் தலை மேல தூக்கிட்டு போக முடியாது. முடியாது. அதனால நீ நீட்டா கொடுத்துட்டு வச்சுக்க, ஆ. நீட்டா கொடுத்த பொருள் எடுத்து என் தோல் மேல வச்சு சும்மா தர்ற தர்ற தர்ற. ஏம்மா, வா இங்க. காலம் கெட்டு போய்க்கிற நேரத்துல இந்த மாதிரிலாம் கேட்கலாமா? நீட்டா வேணா, குண்டா வேணா. என்ன பணத்தை உன் கையில கொடுத்தா வயல யாருன்னா மாடிக்கே அடிச்சு தூக்கி முடுவாங்க. அதனால உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா உன் அக்கௌண்ட்ல நாங்க பணத்தை போட்டுருவோம். நீ நேரா போய் சொருவி எடுத்துக்கலாம். ஏய், ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு.